இங்கே 2000 இங்கே 3000 ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதில் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காராம். ஏய் வேலையை பாடுறா. ஓயா ஒரு 8500. கௌரவண்ணே, கௌரவண்ணே. ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழா பணவன் கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது, சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உங்க வீட்டுல யார் இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? ஒன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? 2 தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, இங்க வா. பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆகி போயிடும். சரிண்ணே, நான் வரேன். நான் மாமா, அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. வரேன். சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல வருது. டேய். பரவாயில்ல, இது ஒழுங்கா வேலையை பாங்கடா. வேலையை பார்க்க சொன்னா இருக்கவே மாட்டோம். பார்த்தேன் ஆசைய காத்துல தூது விட்டு சாக்கு சிக்கு சாக்கு சரி சரி, சாக்கு பாட்டெல்லாம் போதும், போய் வேலையை பாரு மாமா. டேய், தெரியும்டா, உன் வேலையை பாடுறா. இந்த கவுன்சிலுக்கு வனஜா கிரிச்சாலும் செட் ஆகுது, நமக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதா. அம்மா மூஞ்சிக்கெல்லாம் எல்லாம் செட் ஆகும். நமக்குன்னு என்ன கேக்குறீங்க? ஐயாவோட ரேஞ்சே வேறடா. ஏமா தானோ? அப்புறம் அண்ணா, என்ன நீ மட்டும் போற? நந்தினி வரலையா? இல்லண்ணா, அவ வரல. ஏமா? அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுண்ணா. அண்ணா வரேண்ணா. என்னடா மாப்பிள அப்படி சொல்லிட்டு போகுது? நீ ஒன்றும் கவலைப்படாம மாப்பிள. என்னடா பண்றது? ஏய், நாங்க இருக்க நீ எல்லாம் கவலைப்படுற? ஏன் மாப்பிள இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு ஜாலியா இருக்கு மாப்பிள. இல்லடா, மனசு சரியில்லடா. நந்தினி அம்மா, நந்தினி அம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுமா. எனக்கு சாப்பாடு ஒண்ணும் வேணாம் செங்கம்மா. எந்த அப்பாவாச்சும் காதலிச்சா ஒத்துக்குருவாங்களா? உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு கௌரவத்துக்காக யார வேணாலும் வெட்டுவாரு, குத்துவாரு. நந்தினிமா, அந்த பையன் பாவம்மா, நல்லவன். அவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கான். நீங்க அவன் கூட போய் வாழுங்கம்மா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டமா. அந்த பையன் பாவம்மா, நல்லவன். அவன் உங்க மேல உசிரியே வச்சிருக்கான். ஏய், உங்களுக்கே தெரியும், நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இருந்தும் அம்மா பாஸ்தை இழந்துட்டேன். இந்த நந்தினி பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமே கிடைச்சிச்சு. அதையும் இந்த பண்ணையார் கெடுத்துருவான் போல இருக்கு. ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கடா. நந்தினி காலேஜ் போகும்போது அவளை கழட்டிடுவோம். என்ன நான் சொல்றது? ஏய், பண்ணையார் வீட்டுல நேரத்துல நம்ம நந்தினி தூக்கிட்டு போயிட்டா. ஏய் நிறுத்துங்கடா, ஏதாச்சும் நல்ல யோசனையா சொல்லுங்கடாண்ணா. கடத்துவோம், தூக்கிடுவோன்றீங்க. இல்ல புலி, இப்படி செஞ்சா இப்படி எப்படி? அம்மா தங்கச்சி மாமா நாம தட்டு தம்பாலத்தோட போய் பொண்ணு கேட்டேன்னு. குட் ஐடியா. ஆனா பண்ணையார் ஆளுகளும் நம்ம எல்லாத்தையும் காலிலே விட்டுவாங்க. பரவாயில்லையா? அம்மா டேய் நிறுத்துங்கடா. உங்கள்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன். தள்ளிப்படா. டேய், என்னடா அவன் தூக்குனாலும் வேண்டாங்கண்ணா, கடத்தினாலும் வேண்டாங்கண்ணா, பொண்ணு கேட்டாலும் வேண்டாங்கண்ணா. என்னடா பண்ண போறான்? ஏய், எல்லாரும் பண்ணதாண்டா இவனும் பண்ண போறேன். வாடா. ஐயா, போன் வந்திருக்கு. நான் தான் பேசுகிறேன். நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரி சரி சரி. நான் பார்த்துக்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் புரியுற தாய்மாமையா. என்ன
புலியும் நந்தினியும் ஒருத்தர் விரும்புறாங்க ஐயா. அதுக்கு நீங்க மனசு வச்சா 2 பேரும் சேர்த்து வச்சிடலாம் ஐயா. என்னது? ஊர் ஊரா மைக் செட்டு கட்டி பொழப்பு நடத்துற பொச கிட்ட பசங்க நீங்க. உங்களுக்கு பண்ணையார் வீட்டு பொண்ணு கேக்குதா? ஏண்டா சொல்லி வை. அம்புட்டு பசங்களையும் உசுரோட குழி தோண்டி போதச்சிருவேன் நானு. ஏங்கிட்ட இங்க இனிமே நான் ஒருத்தரையும் பார்க்க கூடாது. கிளம்புடா, கிளம்புன்றல. பொண்ணு கேட்க வந்துட்டானுங்க. ஐயா வர்றா. ஐயா வணக்கம் ஐயா. ஆ. ம். நன்றிங்க ஐயா. இது பார், ஐயா. மாலை போட்டுட்டு தண்ணி அடிக்கூடாதுன்னு சரிங்க. கொன்னுடுவேன். யாரை கேட்டு நிச்சயதார்த்தம் பண்ண ஐயா? எனக்குன்னு உள்ள பொண்டாட்டி இவங்க எப்படி நிச்சயதார்த்தம் பண்ண ஐயா? ஏய் நந்தினி! ஏய், யாரா அவன்? யாரா அது? ஏய் நந்தினி! வாடி வெளியே! ஏய், அவனை அடிச்சு தூக்கி போடுங்கடா. வாடி! போடா. ஏய்! எங்க வந்து யார் மேல கத்திக்கிட்டு அடிங்கடா அவனை. அடிங்க. ஏய், வெளியா? விடக்கூடாது. ஏய், அடிக்க விடுறியா? ஏன் வீட்டுக்கிட்டே குடிச்சிட்டு கல்யாணம் பண்றியா? விடாதீங்கடா. அடிச்சு கையால உடைங்கடா அவனை. அடிங்கடா, நல்லா அடிங்கடா. ஐயோ, அப்பா ப்ளீஸ் பா, அடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. அப்பா கொன்னுடுவேன் உன்னை. அப்பா உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். அவரை விடுங்க, please. அப்பா அடிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏன்டா இப்படி அசிங்கப்படுற? ஏண்டா ஒருத்தனை இப்படி பேர் போட்டு அடிச்சிட்டு வீரங்களா என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஏய், ஏன்டா மாப்பிள்ள சொல்ற கேட்கவே மாட்டேன்ற. நான் படிச்சு சொல்லணும் மாப்பிள்ள உடம்பெல்லாம் வலி பின்னி எடுக்குறா. ஏன்டா அவ்வளவு வேலை அடிச்சா வலிக்காதடா? அங்க ஏதோ வீராப்பா பேசுனா அதுக்காக காதலிக்கு முன்னாடி அடி வாங்கி அழுவ சொல்றியா? கெத்த விட்டு கொடுக்க கூடாது மாப்பிள்ள. ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு மாப்பிள்ள. ஆமா, இவர் பெரிய கருப்பு சிவகார்த்திகேயனு. மூடிட்டு வாடா. டேய் மாமா போயே ஆவலன்னு வந்துட்டாரு. ஆமாடா. அவன் வீட்டுக்கே சரக்கு போட்டு போய் நின்னா நல்ல வேலை நாங்க வந்ததுனால உன்னை உசுரோட கொண்டுட்டு வந்தோம். இல்லன்னு வச்சுக்க அடிச்சு துவச்சு தொங்க விட்டு உன்ன காக்காவுக்கு கடையை கிளி பண்ணுங்க. மாப்பிள்ள ரொம்ப வலிக்குது. எப்படியாச்சும் சரக்கு அடிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க. ஏய், இருக்கா நம்ம கவுன்சிலரு ஜமாச்சிட வேண்டியதான். சூப்பர் மாப்பிள, இது அருமை மாப்பிள. சைடிஷுக்கு சிக்கனு மட்டனு ஏதாவது நீ கவலைப்படாம இரு. சீக்கிரமா வா. நீ அழுகாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் வந்துடுவேன். வந்து கூட்டிட்டு போயிடுறேன்ல. நந்தினி அம்மா பேசுங்கம்மா. அழாதீங்கம்மா. எப்படியாவது வந்து கூட்டிட்டு அழாதீங்க. மெதுவா உங்க இஷ்டம் போல நிச்சயமா நடக்கும். கவலைப்படாதீங்க. சரி சரி, சீக்கிரமா. நீ வந்துரு. என்ன சொன்ன இடத்துல வந்து நிக்கிறேன்.